ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு இன்வெஸ்டருக்கும் ஒரு ட்ரேடிங்க்கும் ஒரு கேம்பிளருக்கும் இருக்க வித்தியாசத்தை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு இன்வெஸ்டர் எப்பயுமே அவரோட வெல்த் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைப்பாரு. அதாவது ஒரு இன்வெஸ்டர் அவரோட மணியை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைப்பாரு. ஒரு இன்வெஸ்டர் ஸ்டாக்ஸ்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் பாண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அவரு ஷேர் மார்க்கெட்ல இருக்க காம்பவுண்டிங் எஃபெக்ட்ங்கிற ரூலையும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணுவாருங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஷேரை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்றதுனால டிவிடெண்ட்ஸ்ல இருந்தும் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ்ல இருந்தும் அவருக்கு மணி வருங்க. ஒரு இன்வெஸ்டர் லாங் டேர்முக்கு அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்றதுனால அவர் ஷேர் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை, அதாவது பிளக்சுவேஷன்ஸை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரேடிங்னா என்னங்க? வர்த்தகம்னா பிசினஸ்னா கம்மியான விலைக்கு ஒரு பொருளை வாங்கி அதிகமான விலைக்கு அந்த பொருளை விற்கிறது தாங்க. அந்த பொருள் என்ன வேணாலும் இருக்கலாம். அது ஒரு கோல்டா இருக்கலாம், மெட்டலா இருக்கலாம், பிளாட்டினமா இருக்கலாம், கம்பெனியோட ஸ்டாக்ஸா இருக்கலாம். நம்ம மளிகை கடை என்னாச்சு பண்ற மாதிரி கம்மியான விலைக்கு மளிகை சாமானை வாங்கி டிமாண்ட் அதிகமா இருக்க நேரத்துல அது கொஞ்சம் அதிகமான விலைக்கு விற்கலாம். இது மாதிரி தாங்க ட்ரேடர்ஸும் அவங்களோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி கம்மியான ப்ரைஸுக்கு ஸ்டாக்ஸை வாங்கி அதிகமான ப்ரைஸுக்கு ஸ்டாக்ஸ் விற்பாங்க. ட்ரேடர்ஸ் எப்பயுமே மார்க்கெட்ல கரெக்டான டைமுக்கு என்ட்ரு ஆகி கரெக்டான டைத்துல எக்ஸிட் ஆவாங்க. ட்ரேடர்ஸ் எப்பயுமே மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷன்ஸை பார்த்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் அனலைசஸ், அதாவது நியூஸ்ல என்ன சொல்றாங்க, பீப்புள் என்ன பேசுறாங்க, அவங்க கம்பெனி எவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க, அடுத்து என்ன புது ப்ராடக்ட் லான்ச் பண்ண போடுறாங்க, இப்படிங்கிற ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அண்ட் மார்க்கெட் அனலைசிஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி கரெக்டான டைத்துக்கும் கரெக்டான ப்ரைஸுக்கும் அந்த ஸ்டாக்ஸை வாங்கி அதை விற்பாங்க. இல்லைன்னா அவங்க லாஸ் ஆயிடுவாங்க. ட்ரேடர்ஸ் எப்பயுமே கொஞ்சம் அதிகமான நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ட்ரேடர் எப்பயுமே வெல் பிளானடா இருப்பாங்க. அதாவது அவங்க கோலை ரீச் பண்றதுக்கு வெல் பிளானடா இருப்பாங்க. இப்போ ஏதாச்சும் லாஸ் ஆனாலும் அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு அவங்க மணியை பேக்கப்க்கு வச்சிருப்பாங்க. ஆனா அதே இது கேம்லர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கம்மியான நேரத்துல அவங்களோட அதிகமான மணியை வெறும் லக்கை மட்டுமே நம்பி உள்ள போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ உங்க ஃப்ரெண்டு கூட பெட்டு கட்டுறீங்க, இந்த மேட்ச்ல சிஎஸ்கே வின் ஆகுமா எம்ஐ வின் ஆகுமா அப்படின்ட்டு. இப்போ நீங்க சிஎஸ்கே மேல ஒரு 1000 ரூபாய் பெட்டு கட்டுறீங்கன்னா அந்த சிஎஸ்கே மேல நீங்க மொத்த நம்பிக்கையும் வைக்கிறீங்க இவங்க ஜெயிப்பாங்கன்னு. அது கடைசி நேரத்துல தான் தெரியும் அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையான்னு. அது உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் இல்லை, இந்த பணம் நம்மளுக்கு சேரும் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸே இல்லை. கேம்பிளிங்ல உங்களுக்கு ரெண்டு அஷூரன்ஸ் தான் இருக்கு. ஒன்னு நீங்க மொத்த பணத்தையும் சம்பாதிச்சு வெளியே வருவீங்க, இல்லைன்னா மொத்த பணத்தையுமே இழந்து வெளியே வருவீங்க. இப்ப நீங்க பணத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, பேக்கப்புக்கு எந்த மணியுமே இருக்காது. இதே மாதிரி ஒரு 6 கீ டிஃபரன்ஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் அண்ட் கேம்பிளிங். இந்த 6 கீ டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் அடுத்த தடவை இன்வெஸ்ட் பண்ணும்போது கேம்பிளிங் பண்ணாம ட்ரேடிங் பண்றீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் and trading is based on research, while gambling depends on luck. இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு ஸ்கில். அது நம்ம நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கில். நம்ம ஒரு ஸ்டாக்ஸோ ஒரு ஸ்டாக்ஸ் அல்லது பாண்ட் மேலே நம்ம இன்வெஸ்டோ ட்ரேடிங்கோ பண்ண போறோம்னா ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும், ஏகப்பட்ட பிளானிங் பண்ண வேண்டியது இருக்கும், ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸை ரீட் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய மென்டர்ஸை மீட் பண்ணி டிப்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசர்ச் அண்ட் பிளானிங் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனால் அதே சமயம் இன்னொரு பக்கம் கேம்பிளிங்ல எந்த வித ரிசர்ச்சும் தேவையில்லை. கேம்பிளிங்கிறது ஜஸ்ட் ஒரு இம்பல்சிவ் எமோஷன். அதாவது மார்க்கெட்ல இல்லை சோஷியல் மீடியால இல்லை நியூஸ்ல ஏதாச்சும் ரொம்ப வைரலா பரவிட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் நம்ம அதை வாங்குறோம் இல்லையா, அதுதான் ஜஸ்ட் ஒரு இம்பல்சிவ் எமோஷன் தான் கேம்பிளிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டெஸ்லா ஷேர்ஸ், கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸ், டோஜ் காயின் இதெல்லாம் ரொம்ப வைரலா பரவிட்டு இருந்துச்சு. இதுல நிறைய பேர் போதுமான மார்க்கெட் ரிசர்ச்சே இல்லாம இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் இழந்திருக்காங்க. ஸோ அடுத்த தடவை நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் மேல உங்களுக்கு போதுமான நாலேஜ் இருக்கா அப்படிங்கறது பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்ல ட்ரேடிங் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் கிவ்ஸ் ஓனர்ஷிப், வேரஸ் கேம்பிளிங் டசன்ட். நம்ம ஒரு ஸ்டாக்ஸையோ பாண்டையோ நம்ம வாங்குறோம்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஓனர்ஷிப் கிடைக்குது. அந்த ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு ஒரு சொத்தா மாறும். அதை எப்பனாலும் நம்ம வித்துக்கலாம், அதுல நம்ம ப்ராஃபிட்ஸை ஏர்ன் பண்ணலாம். ஆனா அதே சமயம் கேம்பிளிங்கிறது எந்தவித ஓனர்ஷிப்பையும் ப்ரொவைட் பண்ணாது. நீங்க பணத்தை போடுவீங்க, அந்த கடைசியில நீங்க பணத்தை ஜெயிச்சு வெளியே வருவீங்க, அப்படி இல்லைன்னா பணத்தை இறந்து வெளியே வருவீங்க. அடுத்த தடவை நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இதை மனசுல வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சொத்தை வாங்குறோம், அதாவது ஆசெட்ஸை வாங்குறோம். ஸோ இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க, சொத்தை வாங்க போறீங்களா இல்ல கேம்பிளிங் பண்ணி பணத்தை லூஸ் பண்ண போறீங்களா அப்படின்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லாங் டேர்ம், ட்ரேடிங் இஸ் ஷார்ட் டேர்ம், கேம்பிளிங் இஸ் வெரி ஷார்ட் டேர்ம். பொதுவாக ஒரு இன்வெஸ்டர் ஒரு டைம் பீரியட் செட் பண்ணியிருப்பாரு. அதாவது 10 to 15 years நான் இந்த ஸ்டாக்ஸ்ல தொடர்ந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அதனால மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் அவர் கவனிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அதுவே ட்ரேடர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரேடர்ஸ்க்கு 1 day மட்டும் தான் டைம். அவன் கரெக்டாக 10க்கு உள்ள 5க்கு வெளியே போகணும். கரெக்டான டைத்துக்கும் கரெக்டான ப்ரைஸுக்கும் ஸ்டாக்ஸையும் பாண்ட்ஸையும் அவங்க வாங்கணும். ஆனால் அதே சமயம் கேம்ப்ளர்ஸ் பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு எந்த வித மார்க்கெட் அனாலிசிஸும் தெரியாது. அதனால அவங்க எப்பனாலும் வந்து ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க. கேம்ப்ளர்ஸ் வந்து இமீடியட்டா பணத்தை ஜென்ரேட் பண்ணும் அப்படின்ற ஒரு இம்பல்ஸ் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சமா ப்ராஃபிட் ரீச் பண்ணோடனே உடனே அவங்க வந்து செல் பண்ணிடுவாங்க. அதனால அவங்க வந்து லாஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, இல்ல கம்மியான ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த தடவை நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கரெக்டான டைத்துக்கும் கரெக்டான பிரைஸுக்கும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி வாங்குங்க. கேம்பிளிங் பண்ணாதீங்க. Investment involves less risk. Trading involves high risk, whereas gambling involves very high risk. இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் வந்து எப்பயுமே கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம லாங் பீரியடா நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு ரிஸ்க் வந்து அவ்வளவா இருக்காதுங்க. நம்ம வந்து மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் எதுவும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மணியை லூஸ் பண்ணதுக்கும் ப்ராபபிலிட்டி அவ்வளோவா இல்லை. சப்போஸ் நம்ம மணியை லூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அந்த ஸ்டாக்ஸை விட்டு இன்னொரு ஸ்டாக்ஸ் இல்லை அந்த அசட்டை விட்டு இன்னொரு அசட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டாக்ஸில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னா நம்ம எப்போனாலும் நம்ம மணியை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்து வேறு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அதே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஸ்டாக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். அதுவே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஹை தான். ஏன்னா வந்து நம்ம ஷார்ட் பீரியடில் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறோம். நம்ம வந்து மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். நம்ம வந்து கரெக்டான டைத்துக்கு கரெக்டான ப்ரைஸில் வந்து ஸ்டாக்ஸை வாங்கி கரெக்டான டயத்தில் நம்ம அதை விற்கணும். நம்மளுக்கு லாஸ் பண்ணுற ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் எப்பவுமே ட்ரேடர்ஸ் வந்து மணி லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்கப் மணி கொஞ்சம் வச்சு. ஆனால் அதே இது கேம்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அவங்களுக்கு வந்து லாஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. கேம்லர்ஸ் வந்து எந்த வித மார்க்கெட் ரிசர்ச்சுமே பண்ணாமல் ஆனந்தங்கோல அவங்க வந்து ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நிறைய லாஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அவங்க லாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிய வந்தாலும் ஈஸியாக மணி வந்து வித்ட்ரா பண்ண முடியாது அவங்களால. அதனால அடுத்த தடவை நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது நம்ம கரெக்டாக மார்க்கெட் ரிசர்ச் பண்ணியிருக்கோமா, கரெக்டான டைத்துக்கு வாங்க போகிறோமா, இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா, ட்ரேடிங் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது முடிவு பண்ணிவிட்டு கேம்லிங் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். Investment and trading is well planned to reach the goal, whereas gambling isn't. இன்வெஸ்டர் எப்பயுமே ஒரு கோல் மைண்டடாக இருப்பாருங்க. அதாவது நம்ம 10-15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், நம்மளோட பொண்ணோட மேரேஜுக்கு, அப்படி இல்லைன்னா நம்மளோட குழந்தைங்களோட சேவிங்ஸ்க்கு, அப்படி இல்லைன்னா நம்மளோட பையனோட காலேஜ் செலவுக்கு, அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் மைண்டடாக இன்வெஸ்டர் வந்து எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணுவார். அதுவே ஒரு கேம்ப்ளருக்கு ஒரே ஒரு கோல் மட்டும்தான் இருக்கும், இமீடியட்டாக மணி மேக் பண்ணணும், அவ்வளோதான். அதான் அவங்களோட கோல். அவங்க எந்த வித மார்க்கெட் ரிசர்ச்சுமே பண்ணாமல் ஆனந்தங்கோல ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து லாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால அடுத்த தடவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்படி இல்லைனா ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ஒரு பேக்கப்புக்கு மணி எப்பயுமே வச்சுக்கோங்க. மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணாமல் கேம்பிளிங் பண்ணாதீங்க. கேம்பிளிங் இஸ் அடிக்டிவ், வேரஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் இஸ் இட். நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணாமல் ஆனந்தங்கோல ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணி கேம்பிளிங் பண்ணிட்டு இருந்தோம்னா அது நாளடைவில் நம்மளுக்கு வந்து ஒரு அடிக்ஷனாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறீங்க, அந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு சடன் டோபமைன் ரஷ் கிடைச்சு நீங்கள் திரும்பவும் அந்த ஸ்டாக்ஸை வாங்கணும், இல்லை திரும்பவும் அந்த மெத்தடில் வந்து ஸ்டாக்ஸை வாங்கணும் அப்படின்ட்டு திரும்பியும் நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை வாங்குவீங்க. திரும்ப அந்த ஸ்டாக்ஸை வாங்கி நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து இன்னொரு ட்ரை பண்ணு அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் பணத்தை உள்ளே போட சொல்லும். நீங்கள் திரும்ப போட்டு தோத்துட்டீங்கன்னா இன்னொரு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும். ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அந்த சடன் டோபமைன் இன்ட்ரெஸ்ட் வந்து திரும்பவும் அதை வந்து செய்ய வைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போதும் ட்ரேடிங் பண்ணும்போதும் உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை ஒரு ஷார்ட் சம்மரியாக பார்க்கணுன்னா நீங்கள் அடுத்த தடவை ஒரு ஸ்டாக்ஸ்லையோ இல்லை பாண்ட்ஸ்லையோ நீங்கள் இன்வெஸ்ட்டோ ட்ரேடிங்கோ பண்ணுறீங்கன்னா நல்ல மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்லாம் பண்ணி கரெக்டான டைத்துக்கு கரெக்டான ப்ரைஸுக்கு அந்த ஸ்டாக்ஸை வாங்குங்க. எந்தவித மார்க்கெட் ரிசர்ச்சுமே இல்லாமல் ஆனந்தங்கோல கேம்பிளிங் பண்ணாதீங்க. என்னடா நம்ம ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, அதுக்கு தாங்க நம்ம சேனல் இருக்கு. நம்ம சேனல்ல தொடர்ந்து கண்டினியூஸா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பத்தின வீடியோஸ் போட போறோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நம்ம அடுத்த போற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். Thank you for your time guys. Let's see in the next video.